பார்த்துட்டு இருக்கிற சகாத்மாக்களுக்கு என் அன்பான வணக்கங்க. நான் ரவிசங்கர். அறிந்து உணர்ந்து தெளிக சேனல் மூலிமா உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இப்போ போன பதிவில் அதுக்கு சக்தி பற்றாக்குறையாக இருக்கும்போது கோயிலுக்கோ இல்லை ஆன்மீக குருமார்கள்ட்ட போகும்போது எப்படி அந்த சக்தி கிடைக்குது, நெகட்டிவ் எனர்ஜி எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியாக ரீப்ளேஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் பார்த்தோங்க. இப்போ இன்னைக்கு பதிவில் ஆன்மீக குருமார்கள் கோயில் இல்லாமல் வேறு எது மூலியமாலாம் நமக்கு அந்த ஆறாவுக்கு சக்தி கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல சூரிய சக்திங்க. சூரியனில் மூலியமாக அந்த ஆறாவுக்கு சக்தி கிடைக்குது. அதே மாதிரி சுவாசிக்கும் போதும் இந்த சக்தி கிடைக்குது. வெறுங்காலில் மண் தரையில் நடக்கும்போதும் சக்தி கிடைக்குதுங்க. இது நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் அது நம்மளே அறியாமல் அந்த சக்தி கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ இதில் கூடுதல் கவனம் செலுத்தும் போது நமக்கு கூடுதல் பலன் கிடைக்குதுங்க. இப்போ சூரிய வெளிச்சத்தில் 5லேருந்து 10 நிமிஷமாவது நின்று அந்த எனர்ஜி எனக்கு ஆறாவுக்கு வேணும், அந்த சக்தி வேணும்னு நினச்சி நம்ம நிற்கும்போது அதை நம்ம உள்வாங்கிறதா நம்ம உணரும்போது நல்ல பலன் இருக்குங்க. அதே மாதிரி சுவாசிக்கிறது, அந்த சுவாச பயிற்சியெலாம் இருக்குது இல்லைங்களா, உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டீப் பிரீத் நம்ம எடுக்கும்போதும் அந்த ஆறா சக்தி அடையுதுங்க. அதே மாதிரி மண் தரையில் வெறுங்காலில் நடக்கும்போதும் நம்ம அந்த கான்சென்ட்ரேஷனோட அந்த மண் சக்தி எனக்கு வேணும், அது கிடைக்குது அப்படிங்கிற அந்த மனநிலையில் நடக்கும்போதும் நமக்கு அந்த கூடுதல் பலன் கிடைக்குதுங்க. இப்போ இது இல்லாமல் எப்படி வேற எந்த மூலியமா அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த ஆறாவை பற்றி நம்ம முன்னோர்கள் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருந்து தான் வாழ்வியல் முறையிலேயே அதை சேர்த்து வச்சுருந்தாங்க. இப்போ இந்த திஷ்டி கழிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே அந்த ஆறால இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறது தாங்க. இப்போ நம்ம எலுமிச்சம்பழம் சுற்றுறோம், கல்லுப்பு வச்சு சுற்றுறோம், பூசணிக்காய் வச்சு சுற்றுறோம், ஆர்த்தி தட்டில் வச்சு எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த நெருப்பு வெத்தலை அந்த கற்பூரம் வச்சு, இது எல்லாமே இந்த ஆறாவில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை தான் ரிமூவ் பண்ணுறதுங்க. ஆனால் அந்த முறை தான் கொஞ்சம் தவறாக இருக்குங்க. தவறு இந்த சென்ஸ் நம்ம சுற்றும் போது ஜென்ரலாக மூஞ்சிக்கு மட்டும் அப்படி தள்ளி நின்று சுற்றிடுறாங்க. அதை உடம்பு ஃபுல்லாக மேலே தலை உச்சந்தலையிலிருந்து அப்படியே மொல்லமாக கொண்டு வரணுங்க, உடம்பு ஃபுல்லாக. அப்படி பண்ணும்போது தான் அந்த கம்ப்ளீட்டாக அந்த நெகட்டிவ் எனர்ஜி அந்த எலுமிச்சம்பழம் ஆகட்டும், அந்த பூசணிக்காய் ஆகட்டும், இல்லை கல் உப்பு ஆகட்டும், அதை அப்சர்வ் பண்ணிக்குங்க. இதுக்கெல்லாம் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குதுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கை கால் மூஞ்சியில் கழுவணும்னு சொல்லுவாங்க. இது கை கால் மூஞ்சி கழுவிட்டு நம்ம விளக்கப்படுத்தி நம்ம ஒரு இஷ்ட தெய்வத்தை ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த நினச்சி கும்பிடும்போது அப்போ தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குதுங்க. இப்போ இந்த உப்பு சுத்தம் திஷ்டி இதெல்லாம் கழிக்கிறது இப்போ நம்ம ஒரு அடிபட்டுதுன்னா ஃபர்ஸ்ட் எய்டு போடுற மாதிரிங்க. க்ளீன் பண்ணிட்டு நம்ம டெட்டால்லாம் வச்சு காட்டன் வச்சு க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு மருந்து போட்டால் தான் சீக்கிரம் க்யூர் ஆகும் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வேணும் அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் இருந்தே ஒரு விளக்கப்படுத்தி ஒரு சாமி கும்பிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் உட்காந்து ஒரு டீப்பாக நம்ம பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பாசிட்டிவ் இது நமக்கு கிடைக்குங்க. இப்போ இந்த விஷயத்தில் இது இல்லாமல் இப்போ சால்ட் வாட்டரில் குளியல், அதாவது உப்பு கல் உப்பு ஒரு 2 கிலோ கல்லுப்பை பக்கெட்டில் போட்டு நல்லா ஹாட் வாட்டரில், கொஞ்சம் ஹாட் வாட்டரில் அதை அது மெயினாக ஹாட் வாட்டர்னு எதுக்கு சொல்கிறேன்னா, அது நல்லா கரைஞ்சிடணுங்க. அது கான்செப்ட் அதுதான். நல்லா தண்ணியில் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த இது நம்ம உடம்பு ஃபுல்லாக ஊற்றி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் வச்சு திருப்பி குளிச்சுக்கலாங்க. இப்படி பண்ணாலும் அந்த நெகட்டிவ் இது ரிமூவ் ஆகுங்க. அதனால தான் இப்போ கடல்லலாம் போய் குளிக்கும்போது ஆறா நல்லா பியூரிஃபை ஆகுங்க. கல் உப்பு வச்சு நம்ம சுற்றும் போது நல்லா சுற்றிட்டு என்ன பண்ணணும்னா நல்லா போய் தண்ணியில் கரைச்சி கீழே ஊற்றிடணுங்க.
இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு அந்த ஆறா வந்து நெகட்டிவ் எனர்ஜி போகும்போது நமக்கு வந்து ஒரு ரிலீஃப் இருக்குங்க. ஒரு வந்து டெம்பரரி நம்ம நல்ல ஒரு கொஞ்சம் பாசிட்டிவாக ஃபீல் பண்ண முடியும். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து சாமி கும்பிடும்போது அப்போ எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைக்கும்போது இன்னும் நம்ம ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோங்க. இது வந்து ரெகுலராகவே வந்து வாரம் இப்போ நம்ம வந்து தொழிலெலாம் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து பூசணிக்காயோ எலுமிச்சம்பழமோ செவ்வாய் வெள்ளி சுற்றுறது ஒரு வழக்கமாக இருக்குது. அந்த மாதிரி வந்து பொதுவாக மனிதர்களுக்கும் பண்ணிக்கிறது வந்து இன்னுமே நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கலாங்க. ஏன்னா இந்த ஆறா வந்து நல்ல பாசிட்டிவாக இருக்கிற எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு ஸ்டெமினா நல்லா இருக்கு, அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாம் வந்து இந்த ஆறாவோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து தாங்க. இப்போ நம்ம உடம்புக்கு ஏதாவது வரணும்னா முதல்ல வந்து ஆறா தான் பாதிப்படையும். அந்த ஆறால வந்து சக்தி பற்றாக்குறையும் இருக்குதுங்க, சக்தியின் தேக்கமும் இருக்குதுங்க. சக்தி பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல ஆறா வந்து அந்த இடம் மட்டும் சுருங்கி இருக்குங்க. எந்த உறுப்புல வந்து நமக்கு பிரச்சனை இருக்கோ, இந்த சூட்சம உடம்புங்கிறது வந்து நம்ம உடம்பு மாதிரியே எல்லா உறுப்புகளும் இருக்குங்க. அந்த ஆறாலையும் அந்த எனர்ஜி பாடியிலையும் எல்லாமே இருக்கும். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்குங்க. அதே வந்து சக்தியின் தேக்கம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அந்த நாடிகள் அந்த நரம்புல வந்து ரத்த ஓட்டம் வந்து ஒரு பிளாக்கேஜ் இருந்ததுன்னா அந்த இடத்துல தேக்கமாக இருக்குங்க. இது வந்து ஆறால வந்து அந்த எனர்ஜியில் பற்றாக்குறை, எனர்ஜியில் தேக்கம். ஆனால் உடம்பு நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமாக எப்பவும் போல தான் இருக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா அது உடம்ப வந்து ஊடுருவி போகுங்க. அது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இடத்துல அந்த கிளீனிங் அந்த தேக்கத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஆறாவும் வந்து நல்லா ஒரு இதாயிருங்க. நம்ம உடல் உறுப்புகளுக்கும் வந்து பாதிப்பு பெருசாக இருக்காதுங்க. அதனால இது வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுக்கணும். வாரத்தில் 2 நாள் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ இதை தாண்டி வந்து செயற்கை முறையில் இதுக்குன்னே படிச்சுட்டு இந்த எனர்ஜி பாடியை பற்றி படிச்சுட்டு அதில் வந்து எந்த மாதிரி வந்து உடல் ரீதியாக வந்து சக்தி கொடுக்குறாங்க, க்ளீன் பண்ணி சக்தியை வந்து கொடுக்குறாங்க, இந்த சக்ராஸ் மூலிமா எப்படி பண்ணுறாங்கங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாங்க. பார்த்துட்டு இருந்த சக ஆத்மாக்களுக்கு நன்றிங்க. வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன்.